உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் போதும். அந்த நாட்களே சீஷர்கள் பெருகினார்கள். சீஷர்கள் பெருகின போது 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அநேகர் அபிஷேகம் பெற்று எழும்புறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. 4ஆம் அதிகாரம் வரும்போது 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எருசலேம் பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? சீஷர்கள் பட்டணத்திலே பெருகினார்கள். இயேசுவின் சீஷர்கள், விசுவாசிகள் அல்ல. நல்ல கவனிங்க, இங்கே விசுவாசிகள் என்கிற நிலைமையை விட்டு சீஷர்கள் என்கிற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். எழுப்புதல் திட்டத்தில் தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால், நான் இன்னும் விசுவாசி என்று சொல்லி கொண்டிருக்காதபடி இயேசுவனுடைய சீஷன், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷி என்ற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 4ஆம் அதிகாரத்தில் தான் திரளான விசுவாசிகள் என்று ஒரே ஒரு வசனத்திலே வருகிறது. அதன் பிறகு நீங்கள் பார்க்கும்போது சீஷர்கள், சீஷிகள் என்பதாகத்தான் திரும்ப திரும்ப ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ எழுப்புதல் திட்டத்தில் தேவன் பயன்படுத்த விரும்புகிறவர்களை சீஷர்களாக ஆண்டவர் மாற்றி பயன்படுத்துகிறார். நாம் சீஷர்கள் என்கிற உணர்வும் அர்ப்பணிப்பும் நமக்கு வர வேண்டும். இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தொற்காள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். யோப்பா பட்டணத்தில் தொற்காள் என்கிற ஒரு பெண் சாட்சியாக வாழ்ந்தாள். அவள் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவளை குறித்து ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க, வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். ஒரு சீஷி இருந்தாள் வசனம் சொல்லுகிறது. ஒரு விசுவாசி இருந்தாள் என்று சொல்லப்படவில்லை. தொற்காள் என்கிற சீஷி இருந்தாள் என்பதாக நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அனனியா என்னும் பேருடைய சீஷன் இருந்தான். நல்ல கவனிங்க, வேத வசனத்தை தெளிவாக கவனிக்கணும். ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே தொற்காள் என்கிற சீஷை இருந்தாள், அனனியா என்கிற சீஷன் இருந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 14:22 வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி பவுல் அப்போஸ்தலன் அந்த நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களை சந்தித்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி, விசுவாசிகள் என்று சொல்லப்படவில்லை, சீஷருடைய மனதை திடப்படுத்தினான் என்பதாய் சொல்லப்படுகிறது. இதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது அந்த வசனத்தை வாசிங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று அப்படின்னு வசனம் சொல்லுகிறார். உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிற காரியம், நாம் எல்லாரும் அவருடைய சீஷர்களாக மாறணும். நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும், வேலை செய்கிறவங்களா இருந்தாலும், தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும், உங்களுடைய மனதில் ஆழமாய் பதிய வேண்டியது, நான் இயேசுவின் சீஷன், இயேசுவின் சீஷி, ஐ எம் எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்லணும். எல்லாம் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, நான் இயேசுவின் சீஷன், நான் இயேசுவின் சீஷி. உண்மையாக சொல்கிறீங்களா? நீங்கள் சீஷி தானா?
சீஷர்கள் தானா? இதான் முக்கியம். கிறிஸ்தவருடைய தொகை பெருகிட்டு அதல்ல, அதில் பிரயோஜனம் கிடையாது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் சீஷர்கள். இயேசுவை போல வாழ ஒப்பு கொடுக்கிறவங்க தான் சீஷர்கள். இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவங்க தான் சீஷர்கள். இயேசுடைய போதனையின்படி நடக்கிறவங்க தான் சீஷர்கள். இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்கள் தான் சீஷர்கள். அப்போ இயேசுவுக்காக செயல்படுகிறவர்கள் தான் சீஷர்கள். அவங்களாக எல்லாரும் மாறணும், எல்லாரும் சீஷரா மாறணும், சீஷர்கள் பெருகணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த சீஷர்களுக்குத்தான் ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 11:26 வாசிங்க. அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதல் அந்தியோகியாவில், எருசலேமில் கூட இல்லை, அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு பெரிய சபை இருந்தது. எருசலேம் தான் தலைமை சபை. 2வது பெரிய சபை இருந்தது அந்தியோகியா பட்டணத்தில். அந்த பட்டணத்திலையும் திரளான பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. பெரிய சபையாக இருந்தது. அங்கதான் சீஷர்களுக்குத்தான் முதல் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. அப்ப கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பெயருடையவனா யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சீஷர்களா இருக்கணும். வசனம் சொல்லுகிறாரு, சீஷர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. அப்ப ரட்சிக்கப்படாதவன் சீஷனா இருக்க முடியுமா? அப்ப அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ரட்சிக்கப்படாதவன் கிறிஸ்தவனே அல்ல. தைரியமா சொல்லுங்க. அப்ப குடிகாரர்கள் கிறிஸ்தவர்களே, லஞ்சம் வாங்குகிறவன் கிறிஸ்தவனே அல்ல. அப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற்று இயேசுவின் பின்பற்றுகிற சீஷனாய் மாறுகிறவன் தான் கிறிஸ்தவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ உங்க சபையில் எத்தனை கிறிஸ்தவங்க இருப்பான்னு எண்ணி பாருங்க. நிறைய பேர் டூப்ளிகேட்டு தான் உட்காந்துருக்கிறான். ரட்சிக்கப்படாமல் குடிச்சுக்கிட்டு சிகரெட் ஊதிக்கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு ஜாதி பெருமை பேசிக்கொண்டு கலாட்டா பண்ணி கொண்டு இருக்கிறவங்கள கிறிஸ்தவனே கிடையாது. அப்படிதான் வசனம், வசனத்தின்படி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சீஷர்கள், அவங்க தான் கிறிஸ்தவர்கள் என்று வேதத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால இதை நம்ம ஆழமா மனதில் பதிய வேண்டும். இந்த சீஷர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நீங்க சீஷனா சீஷியா இருந்தா எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார்? ஆதி திருச்சபையில் இந்த சீஷர்கள் சீஷிகள் எப்படிப்பட்டவளா இருந்தாங்க? முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்க கேட்போம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆதி திருச்சபையில் இந்த ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள், அந்த சீஷிகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா, முதல் 2 காரியம் கவனிங்க. முதலாவது, கபடமில்லாத இருதயம் அவர்களுக்கு இருந்தது. 2வது, அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் இருந்தார்கள். அவங்க தான் சீஷர்கள் சீஷிகள். எப்பவும் கவலையா இருக்கிறீங்கன்னு வைங்க, கவலையா துக்க முகத்தோட சோர்ந்து போயிருந்தீங்கன்னா என்ன கேட்பாங்க? ஏன் கவலையா இருக்கிற? ஏன் சோர்ந்து போயிருக்கிற? ஏன் உம்முனா மூஞ்சி மாதிரி இருக்க? ஏன் இது எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டால், உடனே எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த தேவை, அந்த தேவை, இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா, அப்போ உங்க இயேசு எங்க போனாரு? உங்க இயேசு எங்க போனாரு? இயேசு சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார் தானே நீ சொல்ற. உனக்கு சந்தோஷம் தரலையா? சொல்லுங்க. அப்போ உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இயேசு உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம்.
நீ சீஷியா இருந்தா எப்பவுமே மன மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ உண்மையா இயேசுவை பின்பற்றுகிற சீஷனா இருந்தால் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்கணும். என்ன நடந்தாலும் மன மகிழ்ச்சியா இருக்கணும். அது மாத்திரமல்ல, கபடமில்லாத ஒரு இருதயம். பெருமை, பொறாமை, எரிச்சல், அவங்கள பார்த்து கோபம், இவங்கள பார்த்து எரிச்சல், அதெல்லாம் இருக்கணும். கபடமில்லாத ஒரு இருதயம். அப்படிதான் இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகளில் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயம் உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்க இருதயத்தில் கை வச்சு கண்ணை மூடி சோதித்து பாருங்க. கபடமில்லாத இருதயம் அவங்க இருதயம். யோசித்து பாருங்களேன். கபடமில்லாத இருதயம் அவங்க இருதயம். மாமியார் மேலே ஒரு கசப்பு இருக்கு, மருமகள் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது, புருஷன் மேலே ஒரு வருத்தம் இருக்குது, மனைவி மேலே ஒரு வருத்தம் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே கோபம் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஐயா இப்படி, அவன் இப்படி, இதை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, என்னென்ன உள்ளுக்குள்ளே இருக்குல்ல. அப்போ இருதயம் குப்பையினால நிறைஞ்சிருக்கு. இருதயத்தில் கபடற்ற ஒரு இருதயம் இல்லை. நம்ம எப்படி மாறணும்? ஆண்டவரே, கபடமில்லாத இருதயத்தை எனக்கு தாரும். அவங்க தான் சீஷர்கள். ஆமீன் சொல்லுங்க. எப்பவும் மன மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னிலிருந்து உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். என்ன ஆண்டவர் மாற்ற போகிறார். நம்ம மாறினாதான் பட்டணத்தில் எழுப்புதல் வரும். நம்ம சீஷனா மாறணும். அல்லேலூயா. திட்டுறாங்க, ஏசுறாங்க, ஐயோ ஒரே பாடா இருக்குது, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு இயேசுவை பற்றி அறிவிச்சா அதுக்கு திட்டுறாங்க, அடிக்க வர்றாங்க, வாட்ஸ்அப்பிலெல்லாம் திட்டுறாங்க. உடனே ஒரு சோர்வு, கோபம், எரிச்சலாக வருதில்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிக்க கேளுங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இயேசுவை அறிவிச்சதுக்காக சீஷர்களை பிடிச்சு நியாய சங்கத்துக்கு முன்னால நிறுத்தி சனகரின் சங்கத்தில் கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பயமுறுத்தி அடிச்சாங்க. எல்லாருக்கும் அடி, பேதுருக்கு அடி, அந்திரேயாவுக்கு அடி, யோவானுக்கு அடி, எல்லாரையும் அடிச்சு இனிமேல் இயேசுவை பற்றி பேசுறீங்க, தொலைஞ்சிங்க அப்படின்னு அங்கே இருக்கிற மத அமைப்பு, அங்கே எருசலேமில் அவங்க தான் எல்லாமே, அரசாங்கமே அவங்க சப்போர்ட்டாக தான் இருக்குது. அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமாக தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க. அவங்க எழும்பி அடித்து கேவலப்படுத்தி திட்டி வெளியே அனுப்புகிறாங்க. வரும்போது அழுதுகிட்டே வந்தாங்களா? அந்த வசனத்தை கவனிங்க. இயேசுவின் நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைந்ததற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு, இனிமே நான் ஊழியெல்லாம் செய்ய மாட்டாப்பா, ஒரே அவமானப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க, இனிமேல் நான் வேலை செய்ய முடியாது, இந்த ஊரில் இருக்க முடியாது, விரட்டு வேண்டாங்க, துரத்து வேண்டாங்க, எதுக்கு வம்பு? வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நீ இப்படி ஏசுன்னு சொல்லி நம்மளை இருக்க விட மாட்டேங்கிறாங்க, இயேசுவை பற்றிலாம் பேசாத அப்படின்னு வீட்டுக்காரர் திட்டுறாரு, மாமியார் திட்டுறாங்க, பிள்ளைகள் திட்டுது, அதனால் இனிமே ஒன்றும் பேச மாட்டேன். அப்படியா? சீஷர்கள் என்றால் அவமானப்படுத்தப்பட்டாலும், நிந்திக்கப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மறுபடியும் இயேசுவை அறிவிப்பது. இதுதான் சீஷர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் சீஷா இருக்கீங்க? நீ எத்தனை பேர் சீஷரா இருக்கிறோன்னு யோசித்து பாருங்க. சில வருஷத்துக்கு முன்னால ஒரு பத்திரிக்கை, உங்களை நிறைய பேருக்கு தெரியாது, இப்போதான் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. அந்த காலத்தில் பத்திரிக்கையில் மோகன் லாசரஸ் ஒரு வாலிப பெண்ணை கெடுத்து கொலை செய்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெத்தேல்புரத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் அடக்கம் பண்ணாங்க. கண்ணில் பார்த்த மாதிரி எழுதியிருக்கிறான். என் படத்தெல்லாம் பெருசாக போட்டு பெரிய ஒரு வார பத்திரிக்கையில் அப்படியெல்லாம் எழுதி செய்தி அது பத்திரிக்கையில் வந்திருக்குதா? எனக்கு எங்கே ஊழியத்தில் தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி அழுகிறாங்க.
பிரதர் இப்படி பொய்யான காரியத்தை இப்படி எழுதியிருக்கிறானே அப்படின்னு. எதுக்கு அழுகிறீங்க? உண்மையாக இருந்தால் தான் அழணும். ஐயா ஊழியக்காரர் தப்புன்ட்டாரு, நீ பொய்யா சொன்னால் எதுக்கு அழுறீங்க? அழாதங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்தினேன். அப்புறம் ஒரு மீடியா அவன் பத்திரிக்கை நடத்துகிறான். அவன் பேட்டி எடுக்க வந்த என்னை பார்க்க 4 மாவடிக்கு. என்ன தூத்துக்குடியில், குறும்பூரில், திருச்செந்தூரில் பெரிய பெரிய தட்டி போர்டில் அந்த பத்திரிக்கை செய்தியை பெருசாக எடுத்து பெரிய வால் போஸ்டெல்லாம் ஒட்டி எல்லா இடமும் என்னை பற்றி செய்தியை பரப்பிட்டாங்க. என்ன செய்தி? மோகன்லால் ஒரு பெண்ணை கற்பழித்தார், கொலை பண்ணினார், இங்கே அடக்கம் பண்ணாங்க பாருங்க. நீ பத்திரிகையில் வந்த செய்தியை அவங்கெல்லாம் அதுக்குன்னு சில அமைப்பு இருக்குல்ல, மத அமைப்பு எல்லாம் பிரபலப்படுத்திட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த விளம்பரம். மோகன்லால் ஃபேமஸ் ஆகிட்டார். அது மாதிரி அவன் இந்த மாதிரி ஒரு செய்தி. அப்போ அந்த பத்திரிக்காரன் வந்தான், பேட்டி எடுக்கிறதுக்கு வந்தான். 2 பேர் வந்தாங்க. உங்களை பேட்டி எடுக்கணும் நாங்கள். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நாங்கள் இது மாதிரி ஒரு பத்திரிக்கை நடத்துகிறோம், உங்களை பற்றி செய்தி தட்டி போட்டெல்லாம் வச்சுருக்குதில்ல, இப்போ பேப்பர்லலாம் செய்தி வந்ததில்ல, அதை அவங்கள பேட்டி எடுக்க வந்தா அப்படின்னா. சரி, நீ ரெக்கார்ட் பண்ணால் நானும் ரெக்கார்ட் பண்ணுவேன். எங்கிட்ட ரெக்கார்ட்லாம் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணும். நீ பொய்யான செய்தியை போடக்கூடாது, நான் என்ன பதில் சொல்கிறேன்னு அதை தான் போடணும். சரி, நீ எங்கள் டீம் வச்சு ரெக்கார்டிங் எங்கள் ரெக்கார்ட் பண்ணுக்கு மைக்க வச்சுட்டோம். அவன் முதல் கேள்வி என்ன கேட்டான்னு தெரியுமா? இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு செய்தி வந்தது, அந்த செய்தி வந்தவுடன் உடைய மனதில் என்ன தோணிச்சு, உடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அதான் ஃபஸ்ட்டு கேள்வி. இதான் பிசாசு எதிர்பார்க்கிறாரு. உங்களை மாமியார் திட்டுறாங்க, மருமகள் திட்டுறாங்க, கணவர் அடிக்க வர்றாருன்னா முதல்ல உடைய மனசில் என்ன தோணுது, இதைத்தான் பிசாசு எதிர்பார்ப்பான். நீங்கள் அங்கே ஜெயிச்சிட்டிங்கன்னா சாத்தானை மேற்கொண்டுடலாம். அவன் கேள்வி கேட்ட உடனே நான் சொன்னேன், நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை துதித்தேன் அப்படின்னு சொன்னேன். அவனால் அடுத்த கேள்வி கேட்க முடியல. அவன் 2 பேருக்கு அடுத்த கேள்வி கேட்க முடியல. அவன் நினச்சான், நான் உட்காந்து அழுதேன், எப்படிலாம் பண்ணிட்டாங்களே, பொய்யான செய்தி போட்டாங்களேன்னு அப்படின்னு நினச்சான். நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை துதித்தேன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்க முடியல. கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் கேட்டான், எப்படி முடியும்? இந்த மாதிரி உங்களை பற்றி செய்தி வந்த பிறகு நீங்கள் எப்படி சந்தோஷமாக துதிக்க முடியும்? நான் சொன்னேன், எனக்கு இயேசு அப்படி தான் பைபிளில் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. உங்கள் மேலே பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார். நான் அதைத்தான் பின்பற்றுகிறேன். பொய்யா சொல்லுவாங்க, உங்களை பற்றி பொய்யா எழுதுவாங்க, பொய்யாலாம் பேசுவாங்க. அப்போ நீங்கள் அழக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, சந்தோஷப்பட்டு களி கூறணும்னு இயேசு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். வசனத்தை எடுத்து காண்பித்தேன். அவன் மூட்டை கட்டிட்டு கிளம்பிட்டான். அதுக்கு ஒரு கேள்வியை கேட்கல. அவ்வளோதான். பிசாசுக்கு என்ன காரியம்? நம்மளை துக்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, நம்மளை வேதனைப்படுத்தி, நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை கவனித்து கொண்டிருப்பான். நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிங்க, பிசாசு வெட்கப்பட்டு போய் விடுவான். அதுக்கு பதிலாக உட்காந்துக்கிட்டு, நான் செய்யாத தப்புக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, உண்மைன்னா பரவாயில்ல, இப்படி பேசுகிறேன் அப்படின்னு அழுதிங்கன்னா சாத்தா கை கொட்டி சிரிப்பான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள்னு சொல்லிக்கொண்டு சாத்தானை சந்தோஷப்படுத்துறீங்க, இயேசுவை அவமானப்படுத்துறீங்க. எப்படி சீசராக இருக்க முடியும்? சீசன்னு சொன்னா அவமானப்படுத்தப்பட்டாலும், நிந்திக்கப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும் சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவங்க தான் சீஷர்கள். சின்ன சின்ன காரியம் தாங்க முடியல, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்குது, அழுதுகிட்டு நிற்கிறாரு. நீங்கள் எப்படி சீஷன்னு சொல்ல முடியும்? நீங்கள் சீஷனா இயேசுவை பின்பற்றுவதற்கு அர்ப்பணித்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். இனிமேல் என்ன நடந்தாலுமே ஆண்டவர்கள் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வெளிநாடு ஒன்றுக்கு போயிருந்தேன். எனக்கு தெரிந்த ஒரு மகள், சென்னை சார்ந்த மகள், திருமணமாகி அங்கே வேலை செய்கிறாங்க. கணவர் சயின்டிஸ்ட். நாங்கள் போனபோது அவங்களுக்கு ஒரு குழந்தைலாம் இருக்குது. அவள் என்னுடைய நானும் என் மனைவி என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற சிலர் போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒருவேளை உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அழைச்சதுனால சரிம்மான்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். வீட்டுக்கு போனால் எங்களை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று எங்களுக்கு சாப்பாடெலாம் பரிமாறினாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த மகள் இருந்தாள்.
நான் கேட்டேன், எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். எல்லாருக்கும் அங்கிள் அப்படின்னா. கணவர் என்ன செய்கிறாங்க இப்போ அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன வேலை போயிட்டு. கணவருக்கு வேலை எவ்வளோ நாளான்னு கேட்டேன். 4 மாதம் ஆச்சு. வெளிநாட்டில் 4 மாதமாக வேலையில் போயிட்டு நல்ல வேலை செய்து கொண்டு இருந்த சயின்டிஸ்டாக 4 மாதமாக வேலை இல்லை. அப்போ சம்பளம் வராது, வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், கை குழந்தைக்கு குழந்தைக்குள்ள எல்லாமே பார்க்கணும். நாங்கள் போன உடனே அங்கிள் வேலை போயிட்டு ரொம்ப கஷ்டம், இப்படி கஷ்டம் அப்படி ஒரு வார்த்தை வரலையே. துக்கமான வார்த்தை வரல, கண்ணீர் வரல, ஒரு வேதனையான வார்த்தை வரல. நான் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். கேட்டேன், 4 மாதமாக வேலை இல்லை, வருமானமே இல்லை, நீ எப்படிடா இருக்கிறன்னு கேட்டேன். ஜாலியாக இருக்கிறாங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்டவங்கள நீங்க மாறணும். ஜாலியாக இருக்கிறாங்கன்னா நான் கேட்டேன், எப்படி ஜாலியாக இருக்கான்னு கேட்டேன். நாங்கள் என்ன எங்களே நம்பி இருக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம். அவர் எங்களை போஷிக்கிறவர், அவர் இடங்களை உணித்து வைக்கிறவர், அவர் எங்களை நடத்துகிறவர். நாங்கள் அழுதுட்டா வேலை கிடைச்சிருமா? என்ன நடந்தாலும் இயேசுக்குள்ள சந்தோஷமா இருப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்தினால பிசாசு வெட்கப்பட்டு போனான். அதனால பாருங்க, கர்த்தர் வேறொரு தேசத்துல நல்ல வேலையை கொடுத்து இப்ப உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். சின்ன சின்ன காரியத்தை உட்கார்ந்து அழுகிறார். அழுதிங்க, நீ விசுவாசியே கிடையாது, சீஷனே கிடையாது. இயேசுவின் சீஷன் என்று சொன்னால் எல்லா சமயத்துல சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. மனமகிழ்ச்சியா இருக்கணும். கபடில்லாத இருதயம், யார் மேலே பொறாமை, எரிச்சல், கோபம், அவங்க எப்படி நாங்கள் அடுத்த ஆளை பற்றி யோசிக்கிறது, இந்த சிந்தையே இருக்கக்கூட. அடுத்த ஆளை பற்றி பேசப்பட. ஆமீன் சொல்லுங்க. பேதர்கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கார், ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக நீ. யோவான் வர்றாரு, ஆண்டவர் அவனை குறித்து என்னது, என்னை பற்றி சொல்றீங்க, அவனை பற்றி என்னதுன்னு இயேசு பார்த்தார். நான் வரும் வரைக்கும் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமான உனக்கு என்ன? பேதுருவே, that is none of your business, mind your own business. அவனை பற்றி உனக்கு என்ன? ஆண்டவர் பாடம் சொல்லி எத்தனை கிறிஸ்தவர்கள் அடுத்த வீட்டில் என்ன நடக்கு, அடுத்த விசுவாசி வீட்டில் என்ன நடக்கு, அந்த ஊழியக்கார வீட்டில் என்ன நடக்கு, இந்த ஊழியக்காரன் என்ன நடக்கு, இந்த பொய்யான செய்தியை வீடியோவில் பார்த்து 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 கெட்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பற்றி பேச பார்க்க உனக்கு என்ன? அதனால்தான் அந்த இருதயம் வஞ்சகத்தினால் நிரம்புகிறது. கபடற்ற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் மேடையில் பார்த்துருப்பீங்க, பழகி பார்த்துருக்கீங்களா? நான் பல வருஷமாக பழகி இருக்கிறேன். ரொம்ப ஜோமன ஆண்டவரே, ஃபாதர் பெர்க்மன்ஸ் மாதிரி இருதயம் தாங்க ஆண்டவரே. நீ குழந்தை மாதிரி, யார் மேலேயும் பொறாமல் இருக்காது, வஞ்சகம் இருக்காது, கபடில்லாத ஒரு இருதயம். அவனை பார்த்துருக்கீங்களா ஃபாதரு? நான் சாட்சி சொல்லுவேன், நான் அவன்கிட்ட பழகி இருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஒரு கபடற்ற ஒரு இருதயம், ஒரு குழந்தைத்தனமான, யார் மேலேயும் பொறாமப்பட தெரியாது, பெருமை தெரியாது, கோபம் தெரியாது, அடுத்த ஆள் மேலே வஞ்சகம் தெரியாது, உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச தெரியாது, அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அதான் கபடற்ற இருதயம். அந்த மாதிரி நாம் மாறணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடுங்க, ஜோமனுங்க, ஒன்னோட ஆண்டவரே கபடற்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாரு. சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க. இதுதான் இன்னைக்கு ஆசீர்வாதம், சுகம், அதெல்லாம் ரெண்டாவது. கபடற்ற இருதயம் தாரும் ஆண்டவரே, கபடில்லாத இருதயம் தாரும். யாரை பற்றி நான் வஞ்சகமா நினைக்க கூடாது. கபடில்லாத ஒரு இருதயம். ஆதி திருச்சபையில சீஷர்கள் அப்படி இருந்தாங்க. அதான் உண்மையான சீஷர்கள். கபடில்லாத ஒரு இருதயம். உபத்திரவத்தில் கூட சந்தோஷமா இருக்கணும். அதுதான் மத்தேயு 5:11-12 வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா. நான் ரொம்ப பாக்கியவான், அல்லேலூயா சொல்லுவேன். ஆண்டவரே, பொய்யா பேசுறதுக்கு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. அது கேட்க கேட்க ஆண்டவரை என்னை பாக்கியவானாய் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். திரளான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்து கொண்டே இருக்கிறார்.
உங்கள் வீட்டுக்குள்ளேயோ வெளியிலையோ சர்ச்சிலையோ சபையில் யாராவது பொய்யா அவங்கள பற்றி சொன்னால் அழாதங்க. ஆண்டவரை துதிங்க. நான் ஒரு பாக்கியவான், பாக்கியவதி, என் மேல பொய்யா சொன்னா பாக்கியவான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்படி துதிங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அநேக வருஷத்துக்கு முன்னால ஊழியத்தின் ஆரம்ப காலம், நான் ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு வீட்டில் தங்கி இருந்தேன். அவங்க ஊழியம் செய்கிறவங்க. பக்கத்து வீட்டில் ஒரு தாயார், அவங்க கணவர் ரட்சிக்கப்படல. இவங்க ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, கூட்டத்துக்கெல்லாம் போவாங்க. வந்தால் அவங்க மாமியாரும் சேர்ந்துக்குவாங்க. கூட்டத்துக்கு போகிறதுனால திட்டுறது. வாசலே நின்று தெருவில் வெளியே நிறுத்தி மாமியார் கணவனை சேர்ந்து தாறு மாற திட்டுவாங்க. கேவலம் வாயில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவமானப்படுத்தி தெருவே கேட்குற மாதிரி திட்டுவாங்க. இவங்க பைபிள் வச்சுட்டு அப்படியே நிற்பாங்க. தெருவில் நிற்க வச்சு திட்டுவாங்க. இவங்க சாட்சியாக சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தை தெருவில் நிற்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. தாறு மாற கணவர் திட்டுறாரு, மாமியார் திட்டுறாங்க. இவங்க கரமுயர்த்தி, இயேசுவே இந்த நிந்தைக்காக ஸ்தோத்திரம், இந்த அவமானத்துக்காக ஸ்தோத்திரம், உமக்காக இந்த மாதிரி ஒரு பாடுபட எனக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். துதிக்க ஆரம்பித்தாங்களா, பிசாசு வாய் மூடிட்டு போயிட்டான். அவ்வளோதான். மாமியார் வாய் மூடிட்டாங்க. கணவர் எவ்வளோ நேரம் திட்ட முடியும்? நீங்கள் எதாவது திட்டினா அவங்க சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் துதிக்க ஆரம்பித்த உடனே பிசாசு வாய் மூடிட்டு போயிடுவான். அவ்வளோதான். இதை தான் வசனத்தில் ஆண்டு சொல்லிக் கொடு. நம்ம இதை பின்பற்றுவதே இல்லை. இதான் நம்முடைய ப்ராப்ளம். வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையை மாறிடும். அல்லேலூயா. நீங்கள் சீஷர்கள், நீங்கள் சீஷிகள். இனி இந்த வசனத்தின்படி தான் வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 1:47 இயேசு நாத்தான்வேல் என்கிற ஒரு வாலிபன் வருகிறான். அவனை பார்த்து சொல்லுகிற, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், கபடில்லாதவன், சூதுவாதில்லாதவன், அவன் இருதய சுத்தமான இருதயம், யார் மேலேயும் வஞ்சகம் கிடையாது, பொறாமை கிடையாது. அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற கபடற்றவன். இயேசு என்ன சொன்னார்? பாம்பை போல வினா உள்ளவளா இருங்க, புறாவை போல கபடற்றவளா இருங்க. உடைய இருதயத்தை காத்து கொள்ளுங்க. வஞ்சகம், இந்த மாதிரி திட்டுறது, பேசுறது, பொறாமை, அடுத்த ஆளை பற்றி பேசுறது, அதை கேட்டு ரசிக்கிறது. அடுத்த ஆளை பற்றி பேசுனா சிலருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். உடனே ரொம்ப காது கொடுத்து கேட்கறது. அப்படிலாம் கேட்காதங்க. அது உங்களை தான் பாதிக்கும். இயேசு அப்படி கேட்பாரா? இயேசுவை போல நடந்து கொண்டவங்க தான் சீஷர்கள். இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுகள். அல்லேலூயா. அப்போ இயேசுடைய சீஷர்கள் என்றால் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எந்த நிந்தை, அவமானம், பாடுகள் வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ரெண்டாவது, கபடற்ற ஒரு இருதயம் இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ ஒரு நிமிடம் எழுப்புதலுக்காய் கருத்தாக நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா? உங்களுக்குள் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துக்குள் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எழுப்புதலின் காலத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவர்களுக்குள்ளும் அந்த எழுப்புதல் அக்கினி போடப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சகோதரன், இந்த சகோதரி, அவருடைய குடும்பம், ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இறங்கட்டும். அந்த எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அவளை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எழுப்புதலை குறித்த தாகமும் வாஞ்சையும் தரிசனமும் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் உண்டாகட்டும். இந்த நாள் முதல் அவருடைய ஜெப நேரங்களை வித்தியாசமாய் மாற்றும். ஆண்டவர் எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org.
our website www.jesusredeems.com. God bless you.